வந்துட்டோம். பாருங்கள், கீழே அடிவாரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். அனுவாவி சுப்பிரமணியரை நம்ம தரிசிக்க போகிறோம். அவர் நமக்கு எல்லா நன்மையும் தருவார். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவண பவா, ஓம் சரவணா. பாருங்கள், மயில் வந்து கத்துது பாருங்கள், நம்மளை அழைக்குது. முருகன் நம்மளை வரவேற்கிறாரு. இதோ இடும்பர் இருக்கார். நம்ம இடும்பரை மன உருகி வணங்கி நம்ம இடும்பரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம். மேலே நடக்கலாம். பாருங்கள், இன்னும் மேலே போகணும். சுற்றுச்சூழல்லாம் எடுக்கிறேன். பாருங்கள், கோவை மாநகரமே எப்படி இருக்குன்னு கீழே. இது மிகப்பெரிய ஆலமரம் பாருங்கள். மேலே பழம் வாங்க. மிகப்பெரிய ஆலமரம் அந்த காலத்திலேருந்து இருக்குது. கோயிலை நெருங்கிட்டோம், மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கோயிலுக்குள்ளே வரோம். பாருங்கள், சாமி தரிசனம் பண்ண போகிறோம்.
ஹனுமன் சஞ்சீவி மலையை சுமந்துக்கிட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுத்துதான். அப்போது இங்கே முருகப்பெருமான் வந்து அவருக்கு தாகம் தணித்ததா சொல்கிறாங்க. அதோடைய இந்த வேலை குத்தி தாகம் தணித்ததா வரலாறு இருக்குது. அதோடைய அணுத்தீர்த்தம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது அணுத்தீர்த்தம். பாருங்கள், நீர்வீழ்ச்சியில் தண்ணி வருதுங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த நீர் இது. மூலிகை நீர், காயகல்ப மூலிகை நீர். இதை சாப்பிட்டாவே ஒரு தடவை இங்கே வாங்க, அணுவாயு சுப்பிரமணியர் கோயிலுக்கு வாங்க. வந்து இந்த தீர்த்தத்தை, இந்த சுனையில் வர தீர்த்தத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்கள் நோயெல்லாம் குணமாகும். இந்த தீர்த்தம் அப்படியே கீழே முருகன் கோயிலுக்கு பைப்பில் வர மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த தொட்டியில் நிறைஞ்சு பைப்புக்கு போகுது பாருங்கள். இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. அந்த மருதமலையில் இருக்க குகை மாதிரியே இங்கே ஒன்று சின்னதாக இருக்குது. அதில் வந்து தியானம் பண்ணினதா சொல்கிறாங்க. இந்த குகைக்கு இப்போ நாம் போக முடியல. இது வந்து அத்தி மரம். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் தவம் இருந்த இடத்துக்கு, தவம் இருந்த குகைக்கு இப்போ நம்ம போகிறோம். அங்கே இருக்குது பாருங்கள் குகை. ரொம்ப கடுமையாக போகணும், பயங்கரமான பாறை, வழி ரொம்ப கடுமையாக இருக்குது. பார்த்து இறங்கி போகணும். இது தண்ணி வர ஓடை. தண்ணி இல்லாத பட்சத்தில் நான் இப்போ போகிறேன் பாருங்கள். மிகப்பெரிய பாறை, அதுக்கு கீழே பாருங்கள் இந்த பாதையில் போயிட்டுருக்க பாம்பாட்டி சித்தருடைய குகை. அவர் வந்து இங்கே தியானம் செய்த குகை இங்கே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அணுத்தீர்த்தம், அணுத்தீர்த்த சுனை. இதிலிருந்து தான் முருகப்பெருமான் வேளால் குத்தி தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணி அனுமானின் தாகத்தை தணித்த தீர்த்தம் இது. ஓம் நம சிவாய. ஓம் 18 சித்தர்களே போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் முருகனே போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் கந்தனே போற்றி. ஓம் அணுவாயு சுப்பிரமணியரே போற்றி. பாருங்கள், இப்போ நம்ம குகைக்கு வந்துட்டோம். குகைக்கு பக்கத்திலே வந்துட்டோம். ஓம் பாம்பாட்டி சித்தரே போற்றி. ஓம் முருகா போற்றி. பாருங்கள், குகையை பாருங்கள். உள்ளுக்குள்ளே நம்ம சித்தர் இருக்கார். ஆனால் அவர் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டார். இன்னமும் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார். நம்ம கண்ணுக்கு அவர் புலப்பட மாட்டார். அவர் முருகனை நினச்சி தியானம் செய்கிறாரு. முருகப்பெருமானுடைய படம் உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதான் அந்த குகை. பார்த்தாச்சு. அதோ தெரியுதுங்களா குகை.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும். மேலே இதிலிருந்து ரெண்டு நுழைவாயில் தாண்டி மேலே போகணும். இந்த மூலிகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த மூலிகை வந்து நிச்சயமாக ஒரு காயகல்ப மூலிகையாக தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு வெளியே வரும் சித்தர்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு வெளியே வரும் இதோடைய தன்மை எல்லாமே. அத்தனையும் இயற்கையோடைய படைப்பு. இந்த செடி பார்த்தீங்கன்னா கல் உள்ளேருந்து வந்திருக்குது. இந்த செடி மண் இல்லை, கல்லிலேயே முளைச்சி வந்திருக்கிறது இந்த மூலிகை. அபூர்வமான மூலிகை. இன்னும் மேலே போகணும் வாங்க. சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. காயகல்ப மூலிகை, சிவகரந்த, கொட்டகரந்த, ஜோதி விருட்சம், ஏரழிஞ்சல், நாய்க்குட்டி மரம், கிளிமூக்கு மாங்காய், தான் ஏறு சனிங்க மூலிகை. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அதுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க. வரவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த அயர்ந்து நல்லா அந்த இடத்துல அயர்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். 2 நிமிஷம் படுக்கலாம், சாப்பிட கூட செய்யலாம். மிகப்பெரிய ஆலமரம், நல்லா நிழல் கொடுக்குற. பார்த்துக்குங்க. அற்புதமாக நிறைஞ்சு அவ்வளோ பசுமையாக இருக்குது. இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறதால கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் வந்து சொல்லவே வேண்டியதில்லை. மயில் தெரியுங்களா? ஏகப்பட்ட மயில் இருக்கு, பக்கத்துலேயே வரும். எவ்வளோ அழகாக இருக்கு காலை நேரத்தில் அழகாக காட்சி அளிக்குது. கோயம்புத்தூர் சிட்டிக்கு இது ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம். இங்கே நிறையா இருக்குது சுற்றுலாத்தலம். மருதமலை, கோவை குற்றாலம், நிறையா இருக்குது. இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கோவை சிட்டியே குதூகலமான சிட்டி. கோவையே வந்து அற்புதமான பசுமையான ஏரியா தான். இந்த கோயிலுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க.
கருப்பராயனாவே நம்மளை காக்கக்கூடிய கடவுள் தான். அது மனசில் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்கள்லையும் காக்கும் கடவுள் கருப்பராயன். கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே போகணும். கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மரமெல்லாம் சூழ்ந்துருக்கு. கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கோயில் பக்கமாக வந்தாச்சு. கருப்பராயனை பார்க்க போகிறோம். வனக்கருப்பராயனை பார்த்துட்டு அவரை நம்ம மன உருகி வணங்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த கருப்பராயனை நம்ம மன உருகி வணங்குறோமோ இந்த அளவுக்கு நமக்கு அந்த காவல் தெய்வமான கருப்பன் நமக்கு துணையாக இருப்பார். எந்த நேரத்துலையும் நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அந்த கருப்பை வந்து நம்மளை காப்பாற்றுவார். கருப்பசாமி நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுளுங்கிறதால ஒரு மன உருகி ஒவ்வொரு நாளும் மனசில் நினைங்க. கருப்பராயனை ஒவ்வொரு நாளும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டுங்க. எல்லா நன்மைகளையும் செய்வார். வன கருப்பராயன் ஒரு மன உருகி வணங்குங்க. ஒரு அதிசயம் பாருங்க. ஒரு மரத்து மேலே ஒரு சின்ன அழகான கள்ளி செடி. இது வேற மரம், ஆனால் இங்கே முளைச்சிருக்கிறது ஒரு அழகான கள்ளி செடி. அந்த மரத்து மேலே